வணக்கம், நான் மாயா. இது மாயாவின் பயணம். மாயா இந்த தீபாவளிக்கு ஜிலேபி எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்ககிட்டையும் காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். நாளே நான் 2 கப் அளவுக்கு உளுந்து ஊற வச்சாச்சு. உளுந்தை நல்லா ஊறிடணும். நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிட்ட பிறகு இப்போ நம்ம அதை பிளெண்ட் பண்ண போகிறோம். நான் 2 கப் உளுந்துன்னு சொன்னேன் இல்லையா, அதை நல்லா கழுவி நல்லா அந்த மாதிரி வடிகட்டிடணும். வடிகட்டின பிறகு நம்ம அதை மாவாக அரைக்கும் போது 1 கப் அளவு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் இதை எப்படி அரைச்சேன்னா, 2 கப் உளுந்து போட்டேன் இல்லையா, அதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை அரைச்சி அந்த மாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவு சரியாக நல்லா மசிஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தண்ணி பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த தண்ணிக்கு மேலே விட்டிங்கன்னா அந்த மாவு மிதக்கும். அப்படி மிதந்துச்சுன்னா இட்ஸ் கன்சிடர் அந்த மாவு நல்லா அரைஞ்சிருக்குது, அரைப்பட்டிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்ம இந்த மாவு மறுபடியும் அதாவது கேக் மிக்சரில் போட்டு நம்ம மறுபடியும் அதை இது பண்ண போகிறோம். ஏன்னா அதில் இன்னும் கொஞ்சம் ஐட்டம்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குது. இதில் சோடா, பேக்கிங் சோடா, இது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறேன். இந்த மாவில் கேசரி பவுடர், இது ரெட் கலர், நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கலர் வேணுன்றதுக்காக. இதில் தனியாக பாகு ரெடி பண்ணிக்க போகிறோம். 1 கப் சீனி, 1 கப் தண்ணி, ஏலக்காய் சுக்கு போட்டு கொஞ்சமாக, ரொம்பவும் திக்கு பாகு வராமல் கொஞ்சம் மிதமான பாகில் கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் போதும். பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, நமக்கு மாவு ரெடி ஆச்சு. அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். அதுக்கு பிறகு இதில் அரிசி மாவு 1 கப், அதாவது 2 கப் எந்த கப்பை எடுத்து நீங்கள் உளுந்து அளந்தமோ அதே இதில் 1 கப் அரிசி மாவு, பேக்கெட் மாவு எடுத்து நம்ம இந்த மிக்சரில் கலந்துக்குவோம். ஓகே, மாயா இப்போ ஜிலேபி போடுறதுக்கு ஒரு அச்சு செய்யணும். நம்ம எப்போது ஒரு நாளைக்கு செய்யறனால அந்த மாதிரி அச்செல்லாம் வாங்கி வைக்க மாட்டோம். ஸோ இப்போ DIY. ஓகே, ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு பிளாஸ்டிக் பை எடுத்து இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு கார்னரில் ஒரு சின்ன ஹோல் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம அழகாக ஜிலேபி செஞ்சிடலாம். ஓகே, நம்ம ஆரம்பிப்போமா? பாருங்கள், மெதுவாக போட்டுட்டு ஒரு சுற்று இல்லாட்டி 2 சுற்று கூட முதல் சுற்று வரலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வளவளவாக தெரிஞ்ச அளவுக்கு போடுங்க. அப்புறம் ஒரு 10 ஜிலேபி நமக்கு அது இஷ்டத்துக்கு தான் வரும். அதுக்கு பிறகு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கிங்க. அனுபவம் தான் வாழ்க்கை. ஸோ மாயா எப்படி போடுறேன், நல்லா செய்கிறேன்னு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. யாருமே கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. மாயா, உங்களோட கமெண்ட்ஸ் நான் ரொம்ப எதிர்பார்க்கின்றேன். பதம் நீங்கள் ரொம்ப முருவலாகவும் பொரிக்கக்கூடாது, இல்லை ரொம்ப சொதனும் பொரிக்கக்கூடாது. ஸோ மிதமாக உங்களுக்கு அழகான நல்ல ஒரு நிறம் மாறணும்னு நீங்கள் எடுத்துடலாம். ஸோ ரொம்ப முறுக்கு மாதிரிலாம் சுற்றாதீங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம பக்கத்தில் நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பாகில் கலர் போட்டிருப்போம், ஃபுட் கலர் போட்டிருப்போம், ஏலக்காய் சுக்கெல்லாம் இருக்குது, ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எடுத்தோடனே சட்டியிலேருந்து இதை பொரித்து எடுத்தோடனே
அதை வச்சுருந்துட்டு அப்புறம் பாகில் போடக்கூடாது, உடனே பாகில் போட்டணும். அதனால் பக்கத்தில் வந்து நீங்கள் பாகை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம ஜிலேபி சுட ஆரம்பிக்கணும். பாகில் போட்டு எடுப்போம். நீங்கள் வந்து சுட்டு ரொம்ப நேரம் வச்சிருந்து போடக்கூடாது, உடனே நீங்கள் சுட்டோட பக்கத்துலேயே பாகில் போடுற மாதிரி இருக்கணும். பாகோட பதம் போதே சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறேன். 1 கப் சீனி, 1 கப் தண்ணி. பாகு முடிய வச்சுட்டு மறுபடியும் ரெடி பண்ணிக்கலாம். ஏலக்காய் சுக்கு போட்டு இந்த பிரியாணி கலர் இருக்குது இல்லையா, கேசரி கலர் சொல்லுவாங்க, அதில் வந்து ரெட் கலரும் ஒரு எல்லோ கலரும் மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி அழகான கலரில் வரும். ஸோ அதில் சோக் பண்ணி ஊற வச்சு எடுத்து இந்த மாதிரி வடிகட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் அதே மாதிரி சின்ன மெதுவாக சுற்றி உங்களுக்கு நெருப்பு கூட வந்துச்சுன்னா நெருப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடுப்பு நிப்பாட்டிட்டு கூட இந்த வேலை செய்யலாம். அழகாக செஞ்சுட்டு மெதுவாக எடுத்து அந்த பாகில் போட்டு கொஞ்சம் பொறுமையாக செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக உங்களுக்கு ஜிலேபி ரெடி ஆயிரும். ஜிலேபி செஞ்சுட்டேன். ரொம்ப அழகாக அக்யூரேட்டாக கடையில் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்காது. அவங்களும் அடிக்கடி செய்கிறாங்க, ப்ராக்டிஸ் மேக் பெர்ஃபெக்ட். ஸோ நம்ம வந்து எப்போயாவது ஒரு நாளைக்கு செய்கிறோமா, அதனால் அழகாக வராது. அவங்களுக்குன்னு தனியாக துணியெல்லாம் தைச்சி வச்சுருப்பாங்க அந்த போடுறதுக்காக. ஸோ நாம் வந்து ரெடிமேடாக பிளாஸ்டிக்கில் ஹோல்ட் பண்ணி செஞ்சிட்ருக்கோம். எனிவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு அழகாக இருக்கா. இது ஆக்சுவலி மெல்லுசாக இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் குண்டு குண்டாக வரணும். பட் ஆனால் மெலுசாகவே நானே போட்டுக்கிட்டேன். ஓகே, இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சீனி பாவில் போடணும். சீனி பாவு வந்து கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக போட்டுடலாம். இப்போ சாமிக்கெல்லாம் பலகாரம் வைக்கணும், தீபாவளிக்குன்னா கடையில் போய் வாங்குவாங்க. கொஞ்சமாக உளுந்து போட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சாமி கோணலாக இருந்தால் கூட கடவுளை உங்களை ஏச மாட்டார். ஏன் கோணலாக இருக்குன்னா கேட்க மாட்டார். ஓகே, செஞ்சு பார்த்துட்டு மாயாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். இதான் லாஸ்ட் கிட்ட வந்து பாருங்கள்.
ஜிலேபி செஞ்சுட்டேன், பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதாவது எப்போதுமே செய்கிற பலகாரம் இல்லையா, எப்போயாவது ஒரு நாளைக்கு சாப்பிடணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா, இல்லை வந்து இந்த மாதிரி தீபாவளி வச்சுனா தான் செய்வோம். எனக்கு வந்து 10 வருஷம் நான் வந்து சாப்பாடு கடை வச்சுருந்தோம். அந்த நேரத்தில் எனக்கு வேலைக்காரங்க இருந்தாங்க, ஊர்லேருந்து திருப்பத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க தான் செஞ்சாங்க, நான் கண்ணால் தான் பார்த்தேன். ஸோ இது வந்து மாயா சொந்தமாக இன்றைக்கி செஞ்சது. அவ்வளோ அழகாக ஷேப்பாக வராட்டியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நான் வேணா சாப்பிட்டு காட்டுவா. எது எடுக்கலாம் எது எடுக்கலாம் எது எடுக்கலாம்? நீங்கள் எடுக்கிறீங்களா? நான் வந்து எடுக்கிறேன். பாருங்க. சூப்பராக இருக்கு, டேஸ்டாகவும் இனிப்பாகவும் இருக்கு. அதனால் கொஞ்சமாக சாப்பிடுங்க. எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொஞ்சமாக சாப்பிடுங்க, கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். சும்மா ஒரு அனுபவம் தானே, ஓ இப்படி செய்யலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்படிங்க சொல்கிற மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம். பாய். See you.